ரொம்ப அப்பட்டமாக ஒரு ஏமாற்றுவதற்காகவே இந்த வாதம் வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனியார் நிதியத்துக்கு எம்பியோட உள்ளூர் மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு 6 கோடி கொடுக்குறாங்கல்ல, அதுலேருந்து பணத்தை ஒதுக்க முடியுமா? ஆக்சுவலாக இப்போ பிடிச்சி கொடுத்தாங்க. சிபிஎம்லேருந்து கே ராகேஷ் மட்டும் என் பணத்தை பிடிக்காதீங்க, நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொன்னார். இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஒரு பகுதியை 2% அதில் அதை பொது செலவுகளுக்கு செலவிடுறாங்க. அதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்க முடியாது, பிரதமர் தேசிய நிவாரண நிதிக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தடை இருக்குது. ஆனால் இந்த தனியார் நிதியத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கலான்னு நாங்கள் திருத்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விதமான அநியாயம் இது? இது உண்மையிலே தனியார் நிதியம் தானா? எல்லாரும் தப்பாக நினச்சிக்கிட்டாங்களா? பிரதமர் பேரில் இருக்கிறதுங்கிறதுனால ஒன்று பிரதமர் பேர். இப்போ சில பேர் கேட்கலாம், பேரில் என்ன இருக்குன்னு. பிரதமர் கசாப்பு கடைன்னு ஒன்றுக்கு பேர் வைக்க முடியுமா? நரேந்திர மோடி கசாப்பு கடைங்கிறது யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் பிரதமர் கசாப்பு கடை, குடியரசுத் தலைவர் வட்டி கடை, இப்படி பேர் வைக்க முடியுமா?